200, 201, 202, 203, 204, 205, 206. நான் தான் அதிகமா பண்ணேன். இல்ல நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான் அதிகமா பண்ணேன்னு சொல்றேன். அதெல்லாம் இல்ல நான் தான். இல்ல நான் தான் அதிகமா பண்ணேன். அது தான் பெரிய ஃபிட் நினைப்பு இவனுக்கு. தோக்கடிச்சு தான் ஆகணும். வரியா ஒரு கை பாத்துறலாம். நான் ரெடியா இருக்கேன். இது சீட்டிங் பக்கலா. ஹேய் ஹலோ, சீட்டர் நான் கிடையாது, நீதான். இல்ல நீதான் சீட்டிங் பண்ற. என்ன வளரியா? இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். என்ன பண்றது, எப்படி பண்றது? யாரு ஸ்ட்ராங்னு இப்ப தெரிஞ்சிடும் பாரு. இந்த விளையாட்டுல பூதலோகத்திலே நான் தான் சாம்பியன். உனக்குன்னு தெரியுமா, சாம்பியன்ஸை தோக்கடிக்கிறதுல நான் சிறந்தவன். முதல்ல நீங்க தான் சார். என்ன சாம்பியன் வட போச்சா? என்ன நடக்குதுன்னு புரியலையே. எங்க போட்டி எடுத்துட்டு இருக்கிறது நீங்க 2 பேர் தானா? எங்க சந்தோஷத்தை கெடுத்ததுக்கான தண்டனை என்ன தெரியுமா? இப்ப உங்க 2 பேரையும் வச்சு நாங்க கோல்ஃப் விளையாட போறோம். டக்கேலா, முதல் ஷாட்டை நான் தான் அடிப்பேன். முடியாதே, என்ன ஸ்டிக் எங்க இருக்கே. அதனால முதல் ஷாட் எனக்கு தான். நான் தான் அடிப்பேன். மாட்டேன், நான் தான் அடிப்பேன். நான் தான். முதல்ல நான் தான் அடிப்பேன். பாஸ் நீங்களா? அடிங்க பாஸ். அடிப்பேன், ஆனா உங்ககிட்ட இருக்கிற பாலையும் ஸ்டிக்கையும் வச்சு இல்ல. தக்கேலா பக்கேலா, ஆக்சுவலி நான் பெஸ்ட் கால்ஃப் கிட்ட வச்சு விளையாட ஆசைப்படுறேன். பூதலோகத்தை சேர்ந்தவங்கள்ல நீங்க 2 பேரும் தான் பெஸ்ட். அதனாலதான். ஆமா பாஸ், அது உண்மைதான். பாப்போ மீட்டர் நம்மளை காப்பாத்திடுச்சு. அச்சச்சோ, இந்த பாவிங்க என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே வராங்க. போலாமா பாஸ்? எந்த பாவி எங்க கொடுமைகள் பண்றான்னு போய் பார்க்கலாமே. ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. என்ன பான் துப்ப கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? நான் யாரு? என்ன அங்கிள் இது இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க விளையாடுறோம் தெரியல. எதுக்காக அங்கிள் இங்க துப்புனீங்க? அட குட்டி பசங்களா, வாயில வச்சுட்டு பேசினா புரியாதுல்ல, அதனால துப்பிடணும். நான் உங்க எல்லாரையும் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, எவ்வளவு திறமையான பசங்க, எப்படி பேட்டை வச்சு விளையாடுறீங்க. அடடடடடடடடடா. இத பாருங்க பசங்களா, என்ன முறைச்சு பாக்குறது விட்டுட்டு முதல்ல கொஞ்சம் கீழே பாருங்க. நான் எவ்வளவு அழகா டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஆனா அங்கிள், நீங்க எங்க பிச்சை பழகிட்டீங்களே, இப்ப நாங்க எப்படி கிரிக்கெட் விளையாடுறது? கிரிக்கெட்டை தூக்கி போடுங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. துப்புறது துப்புற, அழகா துப்புற, ஒரு ஓவியமா துப்புற. எப்படி? இது ஒரு கலை. நீங்க பந்த அழுக்காக்கல. அப்படி சொல்றேன் என் கண்ணுக்குட்டி. நான் அழுக்கு பண்ணல, ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். துப்பற பாவி போல இருக்கு. சின்ன பசங்களை கிம்ச பண்ற பாவி இவன். பாஸ், இவ சுத்தமே இல்லாத பாவி. ஓஹோ, இந்த மாதிரியான ஆளுங்க பூமி மாதிரி ஒரு அழகான இடத்துல அசுத்தத்தையும் வியாதியையும் பரப்புறதுக்காகவே பிறக்குறாங்க. அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சாதாரணமானது இல்ல, கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இதுக்கு மேல விவாதம் வேண்டாம், நம்ம நேரா போலாம். டம் டம் டம், வாங்க போய் பாவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம்.
அடாடாடா, என் மீச விருமாண்டி கமலை விட அழகா இருக்கே. தலைமுடி சூப்பர் ஸ்டாரை விட அழகா இருக்கே. ஐயோ, என்ன இப்படி ஆயி போச்சு? வீடு எப்பவும் சுத்தமா இருந்தா தானே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பாத்தியா, இவர் வீடு மட்டும் பளபளன்னு இருக்கணுமா? ஆனா வெளியே போன உடனே கண்ட இடத்துல துப்பிக்கிட்டு இருக்கானா? இப்ப இவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தே தீரணும். எல்லாம் நாசமா போச்சு. அழகான ட்ரெஸ் இப்படி அசிங்கமாயிடுச்சே. அறிவில்லை உங்களுக்கு? சாரி அங்கிள், உங்க அழுக்கு ட்ரெஸ் இன்னும் அழுக்காயிடுச்சுல. சாரி சாரி சாரி. என்ன நீ வெறும் சாரி சொன்னா மட்டும் பத்தாது, அங்கிளோட காலை தொட்டு ஒழுங்கா மன்னிப்பு கேட்கணும். என்ன பசங்களா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப நான் வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு வரணும் போல இருக்கே. இருங்க, நான் உங்க 2 பேரும் சும்மா விட போறது இல்ல. எங்க ஓடுறீங்க? நில்லுங்கடா. அட நில்லுங்க. சாரி அங்கிள், சாரி. என்னையா இது? இன்னைக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது. அட, இந்த அங்கிள் உனக்கு ஞாபகம் இருக்கா? இவர் வெத்தலை துப்பி மாடு வரைவாரு, குதிரை யானைல கூட வரைவாரு. எங்களுக்கு வரைஞ்சு காட்டுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வரைஞ்சு காட்டுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வரைஞ்சு காட்டுங்க. அட தம்பி, நீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? காண்டா மிருகம் வரைஞ்சு காட்டுங்க அங்கிள். விலங்குகளை வரையறது உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உனக்குள்ள இருக்கிற திறமையை இப்ப வெளியே கொண்டு வர. அங்கிள், இப்ப உங்க காண்டா மிருகம் எங்களுக்கு கீழே. இப்ப நாங்க உங்களை துரத்திக்கிட்டு இருக்கோம். சின்ன பசங்கன்னு பார்த்தா பயங்கரமா இருக்கானுங்களே. இவங்க என் கண்ணுல படும் போதெல்லாம் பிரச்சனையாவே இருக்கு. இங்க பாரு, உன்னோட கலை திறமை எதுக்குமே உபயோகப்படாது. ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. நீங்க எல்லாம் எப்படி ஒரிஜினல் விலங்கா வர்றீங்க? வாவ், அங்கிள் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு போல இருக்கு. வெரி நைஸ், ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க உண்மையான விலங்குகளை வரைஞ்சு கொடுக்குறீங்க. நீங்க 2 பேரும் யாரு? உங்களால தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. குட்டிச்சாத்தானுங்களா? என்ன சொன்ன? குட்டிச்சாத்தானுங்களா? இவங்க இன்னும் குட்டிச்சாத்தான் தனத்தை ஆரம்பிக்கவே இல்லையே. பசங்களா, குட்டிச்சாத்தான் என்ன பண்ணுன்னு இந்த அங்கிளுக்கு காட்டுங்கப்பா. வேண்டாம். என் வீட்டை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. உன்னோட வீடு அசுத்தமாகுதுன்னா உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா? பூதம் இல்ல, பாஸ். பூதம் பாஸ். நாங்க 2 பேரும் இவரோட பூத அசிஸ்டன்ட்ஸ். தகேலா பகேலா. வெத்தலைய போட்டு கண்ட இடத்துல துப்புறியா? உன் திறமைய காட்டணும்னு ஊரெல்லாம் அழுக்காக்கிட்டு இருக்கியா நீ? தெருக்கள்ல, சந்தைகள்ல, குழந்தைங்க விளையாடுற மைதானத்துல வேற போய் துப்புறியா? அதெல்லாம் என்ன நீ துப்புற குப்பை தொட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியா? துப்ப கூடாதுன்னு போர்டு போட்டு அந்த போர்டு மேலே துப்பிட்டு போறியா? அசுத்தத்தை பரப்புற பாவி நீ.
அதனாலதான் நாங்க பூதலோகத்திலிருந்து உன்னை தண்டிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். வெத்தலைன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அப்படின்னா நாங்க உன்னை நிரந்தரமா வெத்தலையாவே மாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க பூதம் பாஸ். இனிமே என் வாழ்க்கையில எங்கேயும் துப்ப மாட்டேன், என் வெத்தலை கூட போட மாட்டேன். நீ உன்னோட வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஆனா வெளிய போகும்போதும் சுத்தத்துல நீ கவனம் செலுத்தி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கண்ட இடத்துல துப்பவே கூடாது. சரிதான், நீங்க சொல்றது சரிதான். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், இனிமே என் வாழ்க்கையில வெத்தலையே போட மாட்டேன், எங்கேயும் துப்பவும் மாட்டேன். அது மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் நான் சுத்தமும் பண்ணிடுறேன். என்ன நம்புங்க, நான் போய் சொல்ல மாட்டேன், நேர்மையா நடந்துக்குவேன். ஆமா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண அடுத்த முறை இந்த மாதிரி நீ வாழ்க்கை முழுக்க வெத்தலையாவே வாழ வேண்டியதுதான். உன் மேல சுண்ணாம்ப தடவி உன்னை நான் கொண்டு போய் அந்த செவுத்துல ஒட்டி வச்சிருவேன். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப 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 நன்றிங்க பூதம் பாஸ் ஐயா. நான் சத்தியம் பண்றேங்க. முதல்ல இந்த தொடப்பத்தை புடி. இந்த ஒரு பக்கெட் தண்ணியும் புடி. உன் கண்ணுக்கு எங்கெல்லாம் அழுக்கு இருக்க மாதிரி தெரியுதோ அந்த இடத்தெல்லாம் நீ கழுவி விடணும். சரிங்க, இப்பவே போறேங்க.